திமுக கூர்மைப்படுத்துதுங்க அந்த ஓட்டு வங்கியை. என்னன்னா தமிழ்நாட்டு நலன், மாநில நலன்களுக்காக மத்திய பாரதிய ஜனதா பூச்சாண்டி அரசியல். பாரதிய ஜனதா வந்தா அவ்வளவுதாங்க, இந்தி வந்துடும், சமஸ்கிருதம் வந்துடும், வருமா வராதாங்கிறத பத்தி கவலை இல்லை, வந்தா வந்துடும். அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்? எங்களுக்கு தாங்க நீங்க ஓட்டு போடணும், வேற வழியே இல்லையே. திமுக நிலைப்பாடு இது. அப்ப அண்ணா திமுகவோட சிக்கல் என்ன? அவங்க பல விஷயங்கள்ல திமுக நிலைப்பாடு தான் அவங்க நிலைப்பாடு. காரணம் அது எம்ஜிஆர் நிலைப்பாடு, ஜெயலலிதா நிலைப்பாடு. அதை மாற்ற முடியாது நீங்க. பிஜேபி நிலைப்பாடு அது அவங்க நிலைப்பாடு. ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், இன்னும் சொல்ல போனா வடநாட்டு பாலிடிக்ஸ். டீலிமிட்டேஷன்ல பீகாருக்கு சீட்டை குறைச்சிருவாங்களா பிஜேபி? பீகார் தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க? உத்தரப்பிரதேசத்தை எப்படி எதிர்கொள்வாங்க? சரி, திமுகவோட கூட்டணி கட்சி சமாஜ்வாதி அது இங்க வந்து வேண்டாம், எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு சீட்டு வேண்டாம்னு சொல்லுமா? இது சிக்கலான இடம். அப்போ திமுக எப்படி பிளே பண்ணுதுன்னா, நமக்கு முக்கியம் 2026 தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிச்சாதான். தமிழ்நாட்டில் தோத்தா திமுகவுக்கே எதிர்காலம் இல்லை. அதுக்குள்ள அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆறாங்க.